மதுரை பாரபத்தி தாவேக மாநாட்டுக்கு வட மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் தொண்டர்கள் எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே அமைக்கப்பட்டுள்ள மற்றொரு பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மாநாட்டு திடலுக்கு நடந்தே செல்கின்றனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பார்க்கிங் பகுதியிலிருந்து வாகனங்களை நிறுத்திவிட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மாநாட்டு திடலுக்கு தொண்டர்கள் நடந்தே செல்கின்றனர். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு இன்று மாலை மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் மாநாடு நடைபெறக்கூடிய பாரபத்தியை நோக்கி தற்பொழுதே ஏராளமானோர் தொடர்ந்து வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாநாட்டினுடைய மைதானம் என்பது 60 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஏறக்குறைய 10 பகுதிகள் வரை தற்பொழுதே நிரம்பக்கூடிய அளவிற்கு மாநாட்டு திடலிலும் திடலுக்கு முன்பாகவும் ஏராளமான தாவேகா தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அந்த பார்க்கிங் பகுதிகளில் எந்த ஒரு சிக்கலும் வந்துவிடக்கூடாது, அனைத்து வாகனங்களும் முறையாக நிறுத்தப்படுவதற்கு உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே காவல்துறை வழிகாட்டுதல் படி காரியாபட்டி, எலியார்பத்தி உள்ளிட்ட அந்த வழித்தடங்களில் போதுமான அளவு பார்க்கிங் பகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் எலியார்பத்தி சுங்கச்சாவடி வழியாக வரக்கூடிய வாகனங்களும் ஒரு சில மாற்றுப்பாதை வழியாக வரக்கூடிய வாகனங்களும் அந்த சுங்கச்சாவடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து தொண்டர்கள் இறங்கி நடந்தே செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மாநாட்டு திடலை நோக்கி நடந்து சென்ற வண்ணமாக இருக்கின்றார்கள். நேரம் அதிகரிக்க அந்த நடந்து செல்லக்கூடிய தூரம் இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழகத்தின் அனைத்து இடங்களில் இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக தாவேகாவின் தொண்டர்கள் உற்சாகத்தோடு வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். நேற்று மாலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அவர்கள் வருகை தந்திருந்த நிலையில்தான் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 1.5 லட்சம் இருக்கைகள் போடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அனைத்து இருக்கைகளும் இன்று மாலைக்குள், அதாவது இன்று பிற்பகலிலேயே நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கும் அளவிற்கு தொடர்ந்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். சாலை முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக காணப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு அவர்கள் உற்சாகத்தோடு மாநாட்டு மேடையை நோக்கி நடந்து செல்லக்கூடியதை பார்க்கக்கூடிய விதமாக அனைத்து பகுதியில் இருந்து, அதாவது காரியாபட்டி, எலியார்பத்தி உள்ளிட்ட திருமங்கலம் உள்ளிட்ட வழித்தடங்களில் இருந்து வரக்கூடிய சாலைகள் முழுவதுமாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளாக பார்க்கும் வகையில் உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.